பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அத்தியாயம் 2. அல் பக்கரா, பசுமாடு. வசனங்கள் 286. மதனி சூரா. ருகூன்கள் 40. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அலிஃப் லாம் மீம். இது வேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தியுடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும். அவர்கள் எத்தகையோர் என்றால் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையை நிறைவேற்றுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நம் கட்டளைப்படி செலவும் செய்வார்கள். நபியே, இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் இருந்த நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டவற்றையும் விசுவாசம் கொள்வார்கள். இறுதி நாளாகிய மறுமையையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். அவர்கள் தங்கள் இரட்சகனிடமிருந்துள்ள நேர்வழியின் மீது இருப்பவர்கள், மேலும் அவர்களேதாம் வெற்றி அடையக்கூடியவர்கள். நபியே, நிச்சயமாக நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் அவர்களுக்கு சமமே. அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய இதயங்களின் மீதும் அவர்களுடைய செவி புலன்களின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வைகளின் மீது திரை இருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு. இன்னும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம் என கூறுவோர் மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள். அவர்களோ விசுவாசம் கொண்டவர்கள் அல்லர். அவர்கள் அல்லாஹ்வையும் விசுவாசம் கொண்டவர்களையும் வஞ்சிக்கின்றனர். இதனால் அவர்கள் தங்களை தாமே தவிர வேறெவரையும் வஞ்சிக்கவில்லை. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள். அவர்களுடைய இதயங்களில் வஞ்சகம், சந்தேகம் ஆகிய நோயுள்ளது. ஆகவே அந்நோயை அவர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்திவிட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையுண்டு. மேலும் அவர்களிடம் நீங்கள் பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று கூறப்பட்டால் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்வோர்தான், குழப்பவாதிகள் அல்ல என்று கூறுகின்றார்கள். தெரிந்து கொள்வீராக, நிச்சயமாக அவர்கள் தாம் குழப்பம் செய்கின்றவர்கள். எனினும் இதை அவர்கள் உணரமாட்டார்கள். மேலும் அவர்களிடம் குர்ஆனை செவியுற்று மனிதர்கள் விசுவாசம் கொண்டது போன்று நீங்களும் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் அதற்கு அவர்கள் மூடர்கள் விசுவாசம் கொண்டது போல் நாங்கள் விசுவாசம் கொள்வோமா என்று கூறுகின்றார்கள். தெரிந்து கொள்வீராக, நிச்சயமாக இவர்கள் தாம் மூடர்கள். எனினும் அதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இன்னும் அவர்கள் விசுவாசம் கொண்டோரை சந்தித்தால் நாங்களும் உங்களைப் போல் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம் என கூறுகின்றார்கள். மேலும் அவர்கள் தங்களின் இனத்தவர்களாகிய ஷைத்தான்களுடன் தனித்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம், நாங்கள் விசுவாசிப்பவர்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் தாம் என கூறுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பரிகாசிக்கின்றான். மேலும் அவர்களுடைய வழிகேட்டில் கபோதிகளாக அவர்களை தட்டலியும்படி விட்டு வைத்திருக்கின்றான். இத்தகையோர் தாம் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். ஆகவே இவர்களுடைய இந்த வியாபாரம் இலாபம் அளிக்கவில்லை. மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களாகவும் இலர். இவர்களுக்கு உதாரணம் இருள் நீக்க நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றாகும். அந்நெருப்பு அவரை சூழ ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களின் ஒளியை அணைத்து போக்கிவிட்டான். மேலும் அவர்கள் பார்க்கவும் முடியாத காரிருளில் அவர்களை விட்டுவிட்டான். இவர்கள் செவிடர்கள், உண்மையை கேட்கவே மாட்டார்கள். ஊமையர்கள், உண்மையை பேசவே மாட்டார்கள். குருடர்கள், அவர்களுக்கு பலன் தரக்கூடியதை பார்க்கவே மாட்டார்கள். ஆகவே இவர்கள் சத்தியத்தின் பால் மீள மாட்டார்கள். அல்லது இவர்களுக்கு இன்னும் ஓர் உதாரணம் வானத்திலிருந்து பொழியும் மழையை போன்றதாகும். அதில் காரிருளும் இடியும் மின்னலும் கலந்துள்ளது. இவ்வகை மழையில் அகப்பட்டு கொண்டோர் இடிமுழக்கங்களால் மரணத்துக்கு பயந்து தங்களுடைய விரல்களை தம் காதுகளில் ஆக்கிக் கொள்கின்றார்கள். அல்லாஹ்வே நிராகரிப்பவர்களை சூழ்ந்து கொள்கின்றான். அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறிக்க நெருங்குகின்றது. அது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அதில் நடக்கின்றார்கள். மேலும் அது அவர்களுக்கு இருளாகிவிட்டால் நின்று விடுகின்றார்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய செவி புலன்களையும் அவர்களுடைய பார்வைகளையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். மனிதர்களே, உங்களுடைய இரட்சகனை நீங்கள் வணங்குங்கள். அவன் எத்தகையவன் என்றால் உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்தோர்களையும் படைத்தான்.
படைத்தான். அதனால் நீங்கள் பயபக்தியுடையோராகலாம். அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து வானத்தினின்றும் அவனே மழையை பொழிவித்து அதனை கொண்டு கனி வகைகளிலிருந்து உங்களுக்கு உணவை வெளிப்படுத்தினான். இந்த உண்மைகளை எல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹுக்கு இணையாக்காதீர்கள். மேலும் நமது அடியார் மீது நாம் இறக்கி வைத்த இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் அல்லாஹ்வை தவிர உங்கள் உதவியாளர்களையெல்லாம் அழைத்து கொண்டு நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருப்பின் இதுபோன்ற ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையாயின் நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்யவே மாட்டீர்கள். ஆகவே மனிதர்களும் கல்லும் அதன் எரிபொருளுமேயாகும். அத்தகைய நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். இந்த நெருப்பு நிராகரித்து கொண்டிருப்போருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. நபியே, இன்னும் விசுவாசம் கொண்டு நற்கருமங்களை செய்தார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு நிச்சயமாக சுவனங்கள் உண்டு, அவைகளுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என நன்மாராயணம் கூறுவீராக. அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி உணவாக கொடுக்கப்படும் போதெல்லாம் முன்னர் இதைத்தான் நாங்கள் கொடுக்கப்பட்டோம் என கூறுவார்கள். ஏனென்றால் அவ்வுணவானதை பார்க்கும் ஒரே விதமாக தோன்றக்கூடியதாக இருக்கும். அவர்கள் கொடுக்கப்பட்டார்கள், ஆனால் அவை ருசியில் மாறுபட்டவையாக இருக்கும். மேலும் அவற்றில் பரிசுத்தமான மனைவியரும் அவர்களுக்குண்டு. இன்னும் அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹ் கொசுவை அதைவிட அற்பத்திலிருந்து மேற்பட்டதை உதாரணமாக கூறுவதற்கு வெட்கமடைய மாட்டான். ஆகவே விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களே, அத்தகையோர் நிச்சயமாக அது தங்களின் இரட்சகனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள். எனவே நிராகரித்து விட்டார்களே, அத்தகையோர் இதை உதாரணமாக்குவதை கொண்டு அல்லாஹ் என்னதான் நாடுகின்றான் என்று ஏளனமாக கூறுகின்றார்கள். இதை கொண்டு அவன் அநேகரை வழி தவறச் செய்கின்றான். இன்னும் இதை கொண்டு அநேகரை நேர்வழி பெறச் செய்கின்றான். இன்னும் தீயவர்களை தவிர மற்றெவரையும் இதை கொண்டு அவன் வழி தவறச் செய்ய மாட்டான். அத்தீயவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹுவிடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அதை முறித்து விடுகின்றனர். எந்த இரத்த சொந்தத்தை சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமென அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை துண்டித்தும் விடுகின்றனர். மேலும் அதை துண்டிப்பதன் மூலம் பூமியில் குழப்பம் செய்து கொண்டும் இருக்கின்றனர். இவர்களேதாம் நஷ்டமடைந்தோராவர். மனிதர்களே, அல்லாஹுவை எவ்வாறு நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள்? நீங்களோ உயிரற்றவர்களாக இருந்தீர்கள். பின்னர் உங்களை அவன் உயிர்ப்பித்தான். பின்னர் அவனே உங்களை மரணிக்கச் செய்வான். பின்னும் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். அதன் பின்னும் நீங்கள் உங்கள் வினையின் பலனை அடைவதற்காக அவன் பக்கமே மீட்கப்படுவீர்கள். அவன் எத்தகையவனென்றால், பூமியிலுள்ள யாவற்றையும் உங்களுக்காக அவன் படைத்தான். பின்னர் அவன் வானத்தின் பால் நாட்டம் கொண்டான். அவ்வாறு நாடிய அவன் அவைகளை 7 வானங்களாக ஒழுங்குபடுத்தினான். மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிவான். நபியே, இன்னும் உமதிரட்சகன் மலக்குகளிடம், நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஆக்கப் போகின்றேன் என கூறிய சமயத்தில் அதற்கு அவர்கள், இரட்சகா, அதில் விசமம் செய்து இரத்தம் சிந்த கூடியவரையா நீ ஆக்கப் போகின்றாய்? நாங்களோ உன்னுடைய புகழை கொண்டு உன்னை துதிக்கின்றோம், உன்னுடைய பரிசுத்த தன்மையை போற்றுகின்றோம் என்று கூறினர். அதற்கு, நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் நன்கறிகின்றேன் என அல்லாஹ்வாகிய அவன் கூறினான் என்பதை நினைவு கூர்வீராக. ஆதமை படைத்து ஆதமிற்கு பொருட்களின் பெயர்களையும் அவை அனைத்தையும் கற்றுக் கொடுத்து பின்னர் அவற்றை அந்த வானவர்களின் மீது எடுத்து காட்டினான். அப்பால் வானவர்களோ, உங்களின் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாயிருப்பின் இவற்றின் பெயர்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவியுங்கள் என கூறினான். அவர்கள், நீ மிக தூய்மையானவன், நீ எங்களுக்கு கற்பித்ததை தவிர எதை பற்றிய அறிவும் எங்களுக்கு இல்லை. நிச்சயமாக நீயோ நன்கறிந்தவன், தீர்க்கமான அறிவுடையவன் என கூறினார்கள். ஆதமே, நீர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு தெரிவிப்பீராக என கூறினான். அவர் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை தெரிவித்த போது, அவன், வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்திருப்பதை நிச்சயமாக நான் நன்கறிவேன். நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்து கொண்டிருந்ததையும் அதையும் நான் நன்கறிவேன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று அல்லாஹ்வாகிய அவன் கூறினான்.
மேலும் நாம் மலக்குகளிடம் ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூது செய்யுங்கள் என கூறிய போது இப்லீஸை தவிர அவர்கள் அனைவரும் சுஜூது செய்தார்கள். அவன் விலக்கிக் கொண்டான், ஆணவம் கொண்டான், இன்னும் நிராகரிப்பவர்களில் அவன் ஆகிவிட்டான் என்பதையும் நபியே நீர் நினைவு கூர்வீராக. மேலும் நாம் ஆதமே, நீரும் உம்முடைய மனைவியும் இச்சுவனத்தில் குடியிருங்கள். இன்னும் நீங்கள் இருவரும் நாடியவாறு தாராளமாக இதிலிருந்து நீங்கள் இருவரும் புசியுங்கள். ஆனால் இம்மரத்தை நீங்கள் இருவரும் நெருங்க வேண்டாம். அவ்வாறாயின் நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று கூறினோம். ஆகவே ஷைத்தான் அவ்விருவரையும் அதை விட்டும் சருகச் செய்தான். பின்னர் அவ்விருவரும் எதிலிருந்தார்களோ அதை விட்டும் அவ்விருவரையும் வெளியேற்றிவிட்டான். மேலும் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவர்களாக இருக்க நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். இன்னும் பூமியில் உங்களுக்கு தங்குமிடமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சுகம் அனுபவிப்பதும் உண்டு என்று நாம் கூறினோம். பின்னர் ஆதம் சில வாக்கியங்களை தம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அவற்றை கொண்டு அவனிடம் மன்னிப்பு கோரினார். அதனால் அல்லாஹ் அவரின் பாவமீட்சியை அங்கீகரித்தான். நிச்சயமாக அவனே தௌபாக்களை மிகுதியாக ஏற்பவன், மிக கிருபையுடையவன். நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து இறங்கி விடுங்கள். பின்னர் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி நிச்சயமாக வரும்போது எவர் என்னுடைய அந்நேர்வழியை பின்பற்றுகின்றாரோ அவர்களுக்கு மறுமையின் காரியங்களில் யாதொரு பயமும் இல்லை. மேலும் இவ்வுலகில் எதை விட்டு சென்றார்களோ அது பற்றி அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள். இன்னும் நிராகரித்துவிட்டு நம்முடைய வசனங்களை பொய்யாக்கிக் கொண்டிருக்கின்றார்களே, அத்தகையோர் அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். இஸ்ராயேலின் மக்களே, நான் உங்களுக்கு அளித்திருந்த என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். என் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன். மேலும் என்னை நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் உங்களிடமுள்ள தௌராத் எனும் வேதத்தை உண்மைப்படுத்தும் நிலையில் நான் இறக்கி வைத்த இவ்வேதத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். இன்னும் இதை நிராகரிப்போரில் முதன்மையானோராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். என்னுடைய வசனங்களை சொற்ப விலைக்கு பகரமாக விற்றுவிடவும் வேண்டாம். இன்னும் என்னையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள். உண்மையை நீங்கள் நன்கறிந்து கொண்டே அதை மறைக்கவும் செய்யாதீர்கள். மேலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஜக்காத்தையும் நீங்கள் கொடுங்கள். நீங்கள் ருக்கு செய்து குனிபவர்களுடன் நீங்களும் ருக்கு செய்து குனியுங்கள். நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு நீங்கள் ஏவுகின்றீர்களா? இதனை நீங்கள் விலக்கிக் கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் இரட்சகனிடத்தில் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அதுவே உள்ளச்சம் கொண்டவர்களுக்கன்றி ஏனையோருக்கு மிக பாரமானதாகவே இருக்கும். அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்கள் இரட்சகனை நிச்சயமாக தாங்கள் சந்திக்க கூடியவர்களென்றும் அதன்பாலே நிச்சயமாக தாங்கள் திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் என்றும் உறுதியாக நம்புகின்றனர். இஸ்ராயேலின் மக்களே, நான் உங்களுக்கு அளித்திருந்த என்னுடைய அருட்கொடைகளையும் அகிலத்தாரை விட உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள். மேலும் நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவுக்கு எவ்வித பயனும் அளிக்காது. அதனிடமிருந்து பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனிடமிருந்து யாதொரு ஈட்டையும் எடுத்துக்கொள்ளப்படவும் மாட்டாது. அவர்கள் மற்றவர்களால் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். இன்னும் ஃபிர்அவுன் அவனுடைய கூட்டத்தாரிலிருந்து நாம் உங்களை காப்பாற்றிய சமயத்தை நினைவு கூறுங்கள். அவர்கள் தீய வேதனையை உங்களுக்கு சுவைக்க செய்து கொண்டிருந்தார்கள். அதனை அவர்கள் உங்கள் ஆண் மக்களை அறுத்து கொலை செய்தார்கள். உங்கள் பெண் மக்களை உயிருடன் வாழ விட்டு வந்தார்கள். அதில் உங்களுக்கு உங்கள் இரட்சகனிடத்தில் மகத்தான சோதனை இருந்தது. மேலும் நாம் உங்களுக்காக கடலை பிளந்து பின்னர் நாம் உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுதே ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரை மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் மூசாவிற்கு நாம் 40 இரவுகளை வாக்களித்தோம். பின்னர் அவர் திரும்பும் முன் ஒரு காளைக்கன்றை வணக்கத்துக்குரியதாக நீங்கள் அவர்களுக்கு பின் எடுத்து கொண்டீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள். நீங்களே அநியாயக்காரர்கள். பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அதற்கு பின்னரும் நாம் உங்களை மன்னித்தோம். மேலும் நீங்கள் நேர்வழியை பெறுவதற்காக மூசாவிற்கு ஒரு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய சட்டத்தையும் நாம் கொடுத்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள்.
மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம், என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் காளைக்கன்றை வணக்கத்துக்குரியதாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற தௌபா செய்யுங்கள். ஆகவே உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் என்று கூறியதை நினைத்து பாருங்கள். ஆகவே அவ்வாறே நீங்கள் செய்ததினால் அவன் மன்னித்து உங்கள் தௌபாக்களை அங்கீகரித்தான். நிச்சயமாக அவன்தான் தௌபாவை மிகுதியாக ஏற்று மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். நீங்கள் மூசாவே, நாங்கள் அல்லாஹுவை கண்கூடாக காணும் வரை உண்மை நாம் விசுவாசிக்கவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியதையும், அப்பால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களை இடிமுழக்கம் பிடித்து கொண்டதையும் நினைவு கூறுங்கள்.